ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எஸ்என்ஆர் ரெசிபீஸ். இன்றைக்கி நம்ம செட்டிநாடு மீன் குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு கடாயில் 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். எண்ணெய் சூடானதுக்கப்புறமா 1 டேபிள் ஸ்பூன் சோம்பு ஆட் பண்ணிக்கலாம். இப்போது 1 டீஸ்பூன் மிளகு ஆட் பண்ணிக்கலாம். இப்போ கொஞ்சமாக கறிவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். இப்போது 10லேருந்து 12 பல் பூண்டு ஆட் பண்ணிக்கலாம். இதை நம்ம ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறமா 1 கப் சின்ன வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கலாம். சின்ன வெங்காயத்தை நல்லா வணக்கிக்கலாம். வணக்கினதுக்கப்புறமா 2 மீடியம் சைஸ் தக்காளியை ஆட் பண்ணிக்கலாம். தக்காளியை நல்லா வணக்கிக்கலாம். இப்போது 2 டேபிள் ஸ்பூன் கொரியாண்டர் பவுடர், 2 டேபிள் ஸ்பூன் டர்மரிக் பவுடர், அப்புறம் 2 டேபிள் ஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம ஆட் பண்ணதுக்கப்புறமா 1/2 கப் துருவின தேங்காவை ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு அதை கூல் பண்ணிவிட்டு ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்து நல்லா கிரைண்ட் பண்ணிக்கலாம். இப்போ கடாயில் 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். எண்ணெய் சூடானதுக்கப்புறமா 1/2 டேபிள் ஸ்பூன் கடுகு ஆட் பண்ணிக்கலாம். 1/2 டேபிள் ஸ்பூன் வெந்தயம் ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக கருவேப்பிலை ஆட் பண்ணிட்டு ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை குட்டி குட்டியாக நறுக்கி ஆட் பண்ணிக்கலாம். அதை நல்லா வணக்கி விட்டுறலாம். வணக்கினதுக்கப்புறமா நம்ம அரைச்ச பேஸ்ட்டை சேர்த்து நல்லா வணக்கிடலாம். நல்லா வணங்கினதுக்கப்புறமா கொஞ்சமாக கல்லுப்பு ஆட் பண்ணிக்கலாம். கல்லுப்பு ஆட் பண்ணதுக்கப்புறமா ஒரு எலுமிச்சை சைஸ் புளி கரைச்சி ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் கொஞ்சமாக தேவையான அளவு தண்ணி ஆட் பண்ணி நல்லா கொதிக்க விட்டுறலாம். இப்போ 1 கிலோ ஃபிஷ் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ மூடி வச்சிடலாம். 5 மினிட்ஸ் மீடியம் ஃப்ளேமில் குக் ஆகட்டும். இப்போ நம்ம கொரியாண்டர் லீவ்ஸ் தூவி விட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். Thanks for watching.